செலுத்தும் தொகை. இந்த வீடியோவில் பொருட்கள் அல்லது சேவைகளை வாங்காமல் உங்கள் வணிகத்திலிருந்து வெளியேறும் பணத்தை எப்படி உள்ளிடுவதென்று பார்ப்போம். நீங்கள் ஒரு வணிக உரிமையாளராக இருப்பதால் விற்பனையாளருக்கு முன்பணம் செலுத்துவது அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக வணிகத்திலிருந்து பணத்தை எடுக்கும் சூழ்நிலை ஏற்படும். இவ்வாறு வணிகத்திலிருந்து வெளியேறும் பணத்தை எப்படி மேடாபிள்ஸ் கணக்கில் பதிவு செய்வது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். முகப்பு திரையின் கீழ்ப்பகுதியில் உள்ள செலவு பட்டனுக்கு வலது பக்கத்தில் இருக்கும் பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும். ஒரு பாப்அப் திரை இப்போது தோன்றும். இதில் செலுத்தும் தொகை என்பதை கிளிக் செய்தவுடன் சிகப்பு நிற திரையுடன் கூடிய ஒரு வாலெட் தோன்றும். இதில் தொகையை உள்ளீடு செய்யவும். பின்னர் தரப்பை தேர்வு செய்யவும் அல்லது தரப்பை சேர்க்கவும். நீங்கள் வணிகத்திலிருந்து தனிப்பட்ட தேவைகளுக்காக பணம் எடுத்திருந்தால் உங்கள் பெயர் அல்லது நீங்கள் முன்பணம் செலுத்தி இருந்தால் விற்பனையாளரின் பெயரை சேர்க்கவும். பின்னர் பணமாகவா அல்லது வங்கி கணக்கா என்பதை தேர்வு செய்து இறுதியாக சேமி என்ற பட்டனை கிளிக் செய்யவும்.